இந்த இந்தியாவிலே இல்லாத ஒரே ஒரு திட்டம் வந்து ஐயா வாஜ்பாய் ஐயனுக்கு இல்லாத ஒரு விட ஐயன் நரேந்திர மோடி ஐயனுக்கு விட இவருக்கு வந்திருக்குன்னா அந்த மைண்டு, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு. வெற்றி வெற்றி என்பது சொல்வது வந்து வேறு எதுவுமே இல்லை, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு மட்டும்தான் வெற்றி. மிக்க நன்றி. பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு மட்டும்தான். ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் ஆகிய முதல்வர் விஜய் வந்து விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ஜெனியூனாக இருக்கார். ஆனால் நான் பக்கா திமுக, ஆனால் எனக்கு பிடிக்குது அவர். ஏன்னு தெரியும், நான் லியோ படம் எனக்கு பிடிக்கும். நான் 303 ரைஃபிள், அவ்வளோதான். த டிஃபென்ஸ். என்ன ரீசன்? நான் தான் 303 டிஃபென்ஸு. நான் 303 டிஃபென்ஸ். நான் 303 டிஃபென்ஸ்ன்றது நீங்கள் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் இல்லை உங்களுக்கு என்ன இருந்தால் தெரியும். நான் 303 டிஃபென்ஸ், அது மட்டும். எனக்கு லியோ பிடிக்கும், அவரை பிடிக்கும். ஆனால் நான் பக்கா திமுக. ஆனால் அவரை பார்க்க வந்திருக்கேன், அவ்வளோதான், விசிட்டிங். இப்போ ஒரு ஆட்சி ஏற்று ஒரு மாதம் ஆகுது. இப்போ சொன்ன திட்டங்கள் உங்களுக்கு பிடிச்ச திட்டங்கள் அதை சொல்லுவீங்க? இந்த லஞ்சன்றதை எல்லாத்தையுமே நானே ஒரு கேள்வி கேட்டேன் என்னுடைய நண்பர்கிட்ட. இது எப்படி இது ஒழிக்க முடியும் இந்த இந்தியாவில், அந்த உலகத்திலே எப்படி ஒழிக்க முடியும்னு. ஆனால் அந்த ஒரு சில துறைக்கு நான் நேரடியாக போயிட்டு வந்தேன். அப்போ போயிட்டு வரும்போது பார்த்தா அவங்க யாருமே லஞ்சம் வாங்கலை. இந்த பாத்ரூமில் வந்து எல்லாருமே எங்கள் ஊரில் வந்து 10 ரூபா வாங்குறாங்க. பாத்ரூம் போனால் ஒன்றுக்கு போனாலும் 2 இது 1 சைடு 2 சைடு போனாலும் 10 ரூபா வாங்குறாங்க எங்கள் திருவண்ணாமலையில். ஆனால் இங்கே வந்து எனக்கு பாத்ரூம் நான் ஸ்நானமே பண்ணேன். என்னது உனக்கு போனேன் 2 சைடு 1 சைடு 2 சைடு ஸ்நானமே குழியில் போட்டேன். குழியா அசாம் கவுகாத்தியன் நண்பன் இருக்க குழியாவே போட்டேன், வந்து 1 ரூபா வாங்கலை. அதனால் எனக்கு ஜென்யூனாக இருக்காருன்றது அந்த ஒரே ஒரு நிறைய பேச. எஜுகேஷன் வந்து இன்றைய இது வந்து கலிகாலம். கலிகாலத்துக்கு வந்து நிறைய அமௌண்ட்டு செலவு அழிக்கணும். என்னது கலிகாலம், கல்வி காலம். கல்வி காலத்துக்கு வந்து நிறைய வந்து செலவழிக்கணுங்க. இதுதான் அவருடைய எய்ம். இது இருந்தால் எல்லா பையன் பிள்ளைங்க எல்லாமே வாழ்ந்துருவாங்க. அவங்களுடைய ஃபியூச்சர் நோக்கி எல்லா வந்து குழந்தைகள் முதல் கொண்டு சில்ட்ரன்ஸ், இன்றைய பிறக்கிற குழந்தைகள் முதல் கொண்டு வருங்கால இந்திய இது நடைமுறை இந்தியா அத்தனை பேரும் வாழ்ந்துருவாங்க. அவ்வளோதாங்க. உண்மையிலே நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். அருமையாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் 1 மாதம் தானே ஆயிருக்கு. இன்னும் பொறுத்து இருந்து பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இவர் கொண்டு வரது எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் கொண்டு வந்ததெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. இன்னும் நல்லா தான் இருக்கும். நம்பிக்கை 100% நம்பிக்கை இருக்குது. ஆமாங்க, அது சொல்கிறதும் சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் கண்டுக்க கூடாது. இல்லை, அவர் கொண்டு வர போகிறோம் நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் கொண்டு வந்தது. இன்னும் என்னென்ன கொண்டு வர்றாருங்கிறத பார்ப்போம். ஆனால் நல்லா தான் இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த நடைமுறையை பார்த்தா தானே தெரியும் நமக்கு. நடைமுறையை பார்த்தா வந்த திட்டம் நம்ம நல்ல திட்டம் தான். நடைமுறையில் எப்படி இருக்குங்கிறது பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆட்சிக்கு வந்து 1 மாதத்துலேயே விஜய் வந்து எதிர்க்கட்சிகளும் பயங்கரமாக விமர்சிக்கிறாங்க. இது நல்லது நினைக்கிறீங்களா இல்லை அரசியல் ரீதியில் விமர்சனம் நினைக்கிறீங்களா? அரசியல் இதெல்லாம் சகஜமாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான். விமர்சனங்கள்லாம் சகஜமாக உள்ள விஷயம். கடந்த 1 மாதத்தில் அவரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க புதுசாக வந்தாலும் நல்லபடியாக தான் நடந்துட்டு இருக்குது. வழக்கமாக உள்ள பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அது போக போக சரி பண்ணுவாங்க, நம்பிக்கையாக இருக்கும். இப்போ அவர் தேர்தல் இருக்க சூழ்நிலை திட்டங்களில் எதை கொண்டு வந்தால் ஒன்று மக்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? படிப்படியாக ஒன்றா கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் எல்லாமே செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் நம்ம காலம் தாழ்ந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாத்தையும் ஒரே இதாக வர முடியாதுல்ல, போக போக எல்லாம் சரி பண்ணுவாங்க. அதாவது பெண்களுக்கு வர பாதுகாப்பு எல்லையில் இருந்த பீரியடில் நல்லா இல்லை அப்படின்றதுக்காக நம்ம உணர்த்துறதுக்காக தான் இந்த சிங்கப்பெண் திட்டம். ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ ஏன் வாக்கிங் போகிற பெண்களுக்கு கூட எந்த பாதுகாப்புமே இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த திட்டங்கள் வந்து பரிபூர்ணமாக போய் சேருதான்னு தெரியாது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தணும், செயல்முறைப்படுத்தணும் என்ற ஒரே காரணத்துக்காக பெண்களையும் ஒரு தைரியசாலியாக வீரசாலியாக காட்டணும், அவர்களுக்குள்ளேயே ஒரு தன்மானத்தை உருவாக்கணும், தன்னம்பிக்கையை உருவாக்கணும். வீரமாக நடைபெறக்கூடிய பெண்களுக்கு சிங்கப்பெண் என்னக்கூடிய அவதாரத்தை தந்தாங்க இந்த கீழி படத்தில். அது போலவே இப்போது சிங்கப்பெண்ணாக்கி அவர்களையும் தைரியமாக நடமாடக்கூடிய இந்த திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம். இதில் மிகுந்த பாதுகாப்பு உண்டு. பெண்கள் வந்து எந்த அச்சமும் இன்றி பாதுகாப்பாக செல்லக்கூடிய பயணம், அதாவது ஒரு ஆண் துணையின்றி தைரியமாக தன்னைத்தானே தற்காக்கக்கூடிய நல்ல ஒரு நிலையில் இருக்கிறாங்க பெண்கள். அதனால் அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் மிக மிக வரவேற்கக்கூடிய ஒன்று. முதல்வர் விஜயோட கடந்த 1 மாத ஆட்சி எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே சிறப்பாக செய்கிறார். அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா, எல்கேஜி செல்லக்கூடிய ஒரு குழந்தைய பார்த்து நீங்கள் வந்து பட்டப்படிப்பு பெற்றுட்டீங்களா, அவங்களால பட்டப்படிப்பு எடுக்க முடியுமான்னு சொன்னால் எல்லாருமே நம்ம தந்தையாக இருக்கக்கூடிய பெற்றவங்க எல்லாமே சொல்லுவோம், எல்கேஜி போகிறான் என் பையன் கண்டிப்பாக பட்டப்படிப்பு வருவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எப்படி ஒரு
கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவோமோ அதுபோல தான் முதலாக எந்த ஒரு அரசியல் ஞானமும் இல்லாமல் பகுத்தறிவு அது அறிவும் இல்லாமல் உள்ளே வந்து அரசியலுக்குள்ளே கான்ஃபிடென்ட்டாக தன்னம்பிக்கையோட உள்ளே வந்தார். ஏன்னா சினிமா துறையிலேருந்து ஒரு மனிதர் உள்ளே வந்து இந்த அளவுக்கு ஒரு மாதத்தை வந்து நல்ல திறம்பட தான் நடத்திட்டு இருக்காரு. அவரை மென்மேலும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு செய்யணும், நீங்கள் மென்மேலும் திட்டங்களை வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நல்ல திட்டங்களை உருவாக்கணும். இப்போ பழைய திமுக ஆட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் உருவாக்க திட்டத்தை தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, அதெல்லாம் நடக்கிறது திமுக ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நல்ல திட்டங்களை யார் செஞ்சாலும் அதை வரவேற்கணும். கண்டிப்பாக ஒரு அரசியலுங்கிறது வந்து உண்மையிலேயே மக்களுக்கு போய் நல்ல திட்டங்களை போய் சேரக்கூடியதாக, அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து பயன்படக்கூடிய வகையில் திட்டங்கள் ஏற்படுத்தினா அதை நம்ம வரவேற்கணும். அதுக்கு அந்த திட்டங்களை அவர் மென்மேலும் மெருகேற்றுறாரு. எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அவர் சிறந்த திட்டங்களை மெருகேற்றுறாரு. எந்த ஒரு ஆட்சியிலையுமே பதவியேற்ற உடனே ஒரே மாதத்தில் யாருக்கும் உதவித்தொகை 1000 ரூபா போடலை, ஆனால் இவர் ஒரு மாதத்துக்குள்ளேயே போட்டிருக்காரு. இதை பார்த்துட்டு எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை அவர் வழிமொழிகிறார் அப்படிங்கிறாங்க. அது வரவேற்கக்கூடிய ஒன்று, அதை மென்மேலும் வரவேற்கணும், அதை மெருகேற்றணுமே தவிர்த்து அதை குறை சொல்லிக்கிட்டு நாங்கள் பண்ணோம்னு சொல்லி பெருமையடிக்கிறதுக்கு பதிலாக இவர் தன்னம்பிக்கையோட உற்சாகம் மட்டும் ஊட்டுனா இன்னும் பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களுக்காக செய்வார். இவர் ஆக்டராக இல்லாமல் முதலமைச்சராக மிக சிறந்த முறையில் பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கெலாம் வந்து சட்டசபைக்கு வராரு. எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத ஒன்று. இது உணவாகட்டும் மற்ற மக்களை வழிநடத்துறதாகட்டும் எல்லாத்துலேயுமே சிறந்த முறையில் ஆட்டுறாரு. அவர் முதலமைச்சர் பண்ணியே சிறப்பாக தான் செய்கிறாரு. அவரை ஊக்கப்படுத்த மென்மேலும் அவர் நல்ல நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வருவார். அதனால் மக்கள் பயன்பெறுவாங்க. அவருடைய ஆட்சியில் நம்ம மக்கள்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. எதிர்க்கட்சியினர் கொஞ்சம் ஏதோ தனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறாங்க. அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்காமல் மென்மேலும் சிறந்த ஆட்சியை தரணும் விஜய் சார்ன்னு சொல்லி பொதுமக்களாக நாங்கள் கருத்து தெரிவிக்கிறோம்.